வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான தக்காளி சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நல்ல ஜூஸியாக சுவையாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சாதம் மட்டும் நம்ம வடித்து ஆற வச்சிட்டோம் அப்படின்னாக்கா செய்கிறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல் இடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ கருவேப்பிலை பூண்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீள்வாக்கில் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா கீறிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்து லைட்டாக நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கினோடனே பார்த்திங்கன்னா சின்ன தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இது கூடவே வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய தக்காளி பழமாக 2 தக்காளி பழம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் தக்காளி பழமும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கிலோ அரிசி எடுக்கிறீங்கன்னா 1/4 கிலோ தக்காளி பழம் சேர்த்திங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும் தக்காளி சாதம். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதில் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். சோம்புத்தூளுக்கு பதிலாக நீங்கள் சோம்பை இடிச்சிட்டு கூட நீங்கள் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நம்ம தாளித்தோம்ல அந்த ஸ்டேஜில் கூட சோம்பை இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதுவுமே இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். என்கிட்ட சோம்புத்தூள் இருந்ததுனால நான் சோம்புத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி அரைச்சது இருந்தது சேர்த்து இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போய் தக்காளி சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். சாதம் பாருங்கள் நல்லா வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். எப்போதும் நம்ம சாப்பாட்டுக்கு வடிப்போம்ல அந்த அரிசி தான் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சரிசி கூட சாதம் வடித்து ஆற வச்சுட்டு அதில் செஞ்சாலும் நமக்கு தக்காளி சாதம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் விருப்பம் தான். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா நமக்கு அந்த தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு திக்காகி. இப்போ இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை சேர்த்து கலந்து விட வேண்டியதான். இப்போ சாதத்தை சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குவோம். சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சூடு இல்லாத அளவுக்கு பார்த்துக்குங்க. அப்போ தான் குழஞ்சி போகாது. சாதமும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும். அதனால் சாதத்தை முன்னாடியே நமக்கு வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்குங்க. இப்போ சாதம் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுட்டேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது போல் ஒரு 2 நிமிஷத்துக்கு அமுக்கி அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சாதம் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உருளைக்கிழங்கு வறுவல், முட்டை வறுவல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.